வீடு ஃபுல்லா ஒரே பலாப்பழ வாசமா இருந்துச்சு. சரி பழம் நல்லா பழுத்துருச்சு போல அப்படின்னு சொல்லி கட் பண்ணலான்ட்டு நேத்து ஈவினிங் எடுத்து உட்காந்தாச்சு. பார்க்கறதுக்கு நல்லா நல்லா பெருசா இருந்துச்சு. நல்லா கலராவும் இருந்துச்சு. ஆனா சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சுத்தமாவே அதில டேஸ்ட்டே இல்ல. சீசன் முடிஞ்சதுனாலயா என்னன்னு தெரியல. சுத்தமா டேஸ்ட்டே இல்ல. எடுத்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 8:00 கிட்ட ஆயிருச்சு. அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு, சரி காலையில வேற ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், சாம்பார் செஞ்சிருந்தேன் இன்னைக்கு. சரி கூடயே இன்னைக்கு கொஞ்சம் மெதுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து ஊற வச்சுட்டேன். சரின்ட்டு உளுந்து வடையும் செஞ்சாச்சு. சாம்பார் இருந்ததுனால கொஞ்சமா வந்து சாம்பார் வடையும், அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளெயின் வடையும் வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு இப்படி தான் போச்சு. நேத்து எடுத்து வச்சிருந்த அந்த பலாப்பழத்த வந்து சரி அல்வாவாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாதி அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்ட வந்து அப்படியே வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். இந்த பலாப்பழ பேஸ்ட்டு நெய்யில நல்லா வதங்கும்போது, நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். அதனால இத இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி, இதில வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப கார்ன்ஃப்ளவர் ஊத்தும்போது நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி அந்த அல்வாக்கான கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா வரும். இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சுத்தமாவே சுகர் கம்மியா இருக்கிற மாரி இருந்துச்சு. அதனால ஒயிட் சுகரும் வந்து நான் இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்க வேணுனா ஃபுல்லுமே வந்து நாட்டு சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பழத்தில சுத்தமா டேஸ்ட்டே இல்ல. அதனால நான் கொஞ்சம் அதிகமா ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்ப இது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணி, திருப்பியும் வந்து நல்லா கிளறி விடலாம். அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இத நல்லா கைவிடாம வந்து நம்ம இந்த மாரி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஆல்மோஸ்ட் அல்வா வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா, நமக்கு வந்து அல்வா வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். பாருங்க ஒட்டவே இல்ல. இப்போ நமக்கு வந்து பலாப்பழ அல்வா வந்து ரெடி ஆயிருச்சு. இது கூட முந்திரி பருப்ப கொஞ்சமா நெய்யில வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்க வீட்ல பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது. அதனால நான் இப்படியே வந்து எடுத்து குடுத்துட்டேன். அவ்வளோதான் சூப்பரா வந்து நமக்கு பலாப்பழம் டேஸ்ட் இல்லனாலும் நம்ம அல்வா பண்ணி சூப்பரா சாப்பிட்டாச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.